எனக்கு நான் 7வது படிக்க இருந்த பொழுதே 100 நாட்டினுடைய தலைநகரம் தெரியும். எனவே இங்கிலாந்து நாட்டினுடைய தலைநகரம் the sun never sets on British Empire என்று சொல்லக்கூடிய சூரியன் அஸ்தமிக்காத மாபெரும் வல்லமை மிகுந்த ஆங்கில சாம்ராஜ்யம், அந்த ஆங்கில சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் லண்டன் என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு கூட ஆசியாவினுடைய சூப்பர் என்று சொல்லக்கூடிய வல்லமை மிகுந்த சக்தி மிகுந்த தேசமாக விளங்கக்கூடிய ஜப்பானுடைய தலைநகராக டோக்கியோ அன்றைக்கே 7வது படிக்கக்கூடிய எனக்கு தெரியும். உலகத்தினுடைய வல்லமை மிகுந்த பொருளாதாரத்திலும் இராணுவத்திலும் நிகரற்று விளங்கக்கூடிய அமெரிக்க நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய வாஷிங்டன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் நான் படித்திருக்கிறேன், நான் பார்த்தது இல்லை. ஆனால் அன்றைக்கு என்னுடைய தந்தையார் தன்னுடைய மிதிவண்டியிலே என்னை கூட்டி வருகிற பொழுது புதுக்கோட்டை, என்னை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை தான் லண்டன், புதுக்கோட்டை தான் டோக்கியோ, புதுக்கோட்டை தான் வாஷிங்டன். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்போடு நான் உள்ளே வருவேன். திருவப்பூரை தாண்டி வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை சிறுவனாக பாலகனாக இருக்கக்கூடிய நான் பார்ப்பேன். ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கட்டடம் அது. உங்களுக்கு அது என்ன கட்டடம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த கட்டடத்து உள்ளேயும் வெளியேயும் வாகனங்கள், ஜீப்கள் ஏராளமாக சென்று வருவது உண்டு. மக்களும் பெரும் எண்ணிக்கையிலே அங்கே சென்று வருவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த காட்சியை நான் பார்த்துவிட்டு சிறுவனாக இருக்கின்ற நான் பார்த்துவிட்டு ஆச்சரியத்தோடு கேட்பேன். அதுதான் அன்றைக்கு புது அரமனை என்று சொல்லக்கூடிய நம்முடைய மன்னர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய மன்னர்கள் ஆண்ட அந்த புது அரமனை.